ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சிக்கன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா கமன்னு பிளாக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவி நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்டார் அனீஸ், 4 துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. 4 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குங்க. இதில் நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. 5 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துக்கணும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா கிரேவி கசக்க ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலாவையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெயோட ஹீட்லேயே நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இந்த மசாலாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. மசாலா வறுத்த அதே எண்ணெயில் மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மசாலா வறுத்த எண்ணெய் குறைவாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரேவியும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும். இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளுமே 1 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் எடுத்திருக்கோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக புதினா இலையும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் சைஸில் 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்படியே இல்லைன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. இந்த டைமில் 1 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துருங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலாவும் 1 கிலோ சிக்கனுக்கான அளவு தான் எடுத்திருக்கோம். நீங்கள் 1/2 கிலோ சிக்கனில் செய்கிறீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையுமே பாதியாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை 2 கிலோவாக செய்கிறீங்கன்னா இதை விட நீங்கள் டபுளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறி இருக்குது. அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா மசாலா இந்த மாதிரி இருக்கும். இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. சிக்கனும் நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குங்க. இது கூட 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. கிரேவி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா ரசம் மாதிரி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரில் இருக்கிற ஸ்டீம் கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருக்கிற தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. கிரேவி இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே குக்கரில் வைக்கும்போது தண்ணி நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது ரசம் மாதிரி ஆயிரும். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட தேவைப்படுற தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு நல்லா கமகமன்னு பிளாக் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, புலாவ், நான், பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி பிரியாணி, புலாவ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மற்ற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.